أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. நஜ்ஜாசியிடம் காஃபிர்களின் கடைசி முயற்சி. நஜ்ஜாசி எனும் கிறிஸ்துவ மன்னனின் அரசவையிலிருந்து தோல்வியுற்ற குறைஷி காஃபிர்கள் வெளியேறியதும் அம்ர் இப்னு ஆஸ் என்பவர், நான் நாளை அரசரிடம் கூறப்போகும் விஷயத்தால் முஸ்லிம்களின் நிலை மோசமாக போகிறது பாருங்கள் என்றார். மறுநாள் அவர் அரசரிடம், மன்னரே, இந்த முஸ்லிம்கள் ஹல்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக மோசமாக பேசுகின்றனர் என்று கூறினார். உடனே அரசர் நபித்தோழர்களை அழைத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களின் கருத்து என்ன என்றார். அதற்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்கள் நபி என்ன கூறினாரோ அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் உண்மை தூதரும் ஆவார்கள். அவர்கள் இறைவனின் பரிசுத்த ஆவியும் பரிசுத்த வார்த்தையும் ஆவார்கள் என விவரித்தார்கள். மெய் சிலிர்த்து போன நஜ்ஜாசி தரையிலிருந்து ஒரு துரும்பை கையில் எடுத்துக்கொண்டு, இறைவன் மீது சத்தியமாக முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி துரும்பளவு கூட மிகையாக கூறவில்லை என்றார். பிறகு முஸ்லிம்களை நோக்கி, நீங்கள் நிம்மதியாக இருங்கள். தங்கமலையை எனக்கு பரிசாக தந்தாலும் நான் உங்களை ஏதும் செய்ய மாட்டேன் என்றார். காஃபிர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை திருப்பி அவர்களிடமே தருமாறு உத்தரவிட்டார். மேலும் குறைஷியரிடம் லஞ்சம் ஏதும் பெறாமல் இந்த அரசாட்சியை இறைவன் எனக்கு தந்துள்ளான். ஆகையால் உங்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முஸ்லிம்களை உங்கள் வசம் ஒப்படைக்க மாட்டேன் என்றார். அரசவை கலைந்தது. முஸ்லிம்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். குறைஷி குழுவினரோ அவமானப்பட்டு இழிவுடன் திரும்பிச் சென்றனர். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல், படிப்பினைக்குரிய விளைவு. குர்ஆனின் கூற்றுப்படி தன்னை இறைவனாக பிரகடனப்படுத்திய ஃபிரௌன் வரம்பு மீறி அட்டூழியங்கள் புரிந்தபோது அவனை அல்லாஹ் கடலில் மூழ்கச் செய்து சாகடித்தான். எதிர்கால சந்ததியினரின் படிப்பினைக்காக ஃபிரௌனின் சடலத்தை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் அறிவித்தான். இதை உணர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கிபி 1881ஆம் ஆண்டு ஃபிரௌனின் பிணத்தை கடலில் கண்டெடுத்தனர். சுமார் 3116 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் எடுக்கப்பட்ட பிணம் அழுகிடாமல் இருந்தது. இந்த பிணம் மிஸ்ர தேச மியூசியத்தில் இன்றும் இருக்கிறது. இப்படி ஒரு விந்தையை ஏற்படுத்துவது யார்? அனைத்திலும் ஆற்றலுள்ள அல்லாஹ் ஒன்றோ. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. காலுறையின் மீது மசகு செய்தல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது காலுறையின் மேற்புறத்தில் மசகு செய்ததை தாம் பார்த்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். குறிப்பு: உளுவுடன் தமது காலில் தோல் காலுறை அணிந்தவர் உளு முறிந்தால் உளு செய்யும் போது அந்த காலுறையின் மீது மசகு செய்வது அவசியமாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தன்னை சார்ந்தவர்களின் தகவல் அறிதல். நபி அவர்கள் தமது நண்பர்களில் யாராவது 3ஆம் நாட்கள் வரை சந்திக்க வராவிட்டால் அவரை பற்றி விசாரிப்பார்கள். அவர் பயணம் சென்றுள்ளதாக அறிந்தால் அவருக்காக துவா செய்வார்கள். உள்ளூரிலேயே இருந்தால் அவரை தாமே சந்திக்க செல்வார்கள். ஒருவேளை நோயுற்றிருந்தால் அவரை நலம் விசாரிக்க செல்வார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கல்வி கற்ற நிலையில் மரணம். கல்வி கற்றிடும் நிலையிலேயே மரணம் வந்துவிட்டால் மறுமையில் இவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் நபித்துவம் என்ற வித்தியாசத்தை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. வாரிசுகளின் பங்கை தடுப்பது. தனது வாரிசுக்கு சொத்தில் பங்கு தர மறுப்பவருக்கு மறுமையில் இவருக்கு சொர்க்கத்தின் பங்கை தர அல்லாஹ் மறுத்திடுவான் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. பேராசைக்காரன் அருளை இழக்கிறான். இறுதி நாள் நெருங்கிவிட்டது.
மக்கள் உலக பேராசை கொண்டு இறையருளை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என நபியவர்கள் கூறினார்கள். கருத்துரை: மறுமை நாள் நெருங்கி வர வர மக்கள் நன்மையை தேடுவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உலக பேராசையில் மூழ்கி இறையருளிலிருந்து விலகிச் சென்று கொண்டே இருக்கிறார்கள். 8வதாக மறுமையை பற்றி உடல் உறுப்புகளின் சாட்சி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வின் பகைவர்கள் காஃபிர்கள் நரக தீயின்பால் ஒன்று திரட்டப்படும் நாளில் வானவர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இறுதியில் அவர்கள் அதை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் கண்களும் தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி சாட்சி கூறும். 9வதாக நபி வழி மருத்துவம். பேன் பற்றாமல் இருக்க சிகிச்சை. ஒரு போரின் போது 2 சஹாபாக்கள் நபிகளாரிடம் வந்து தங்களின் ஆடையில் பேன் பற்றியுள்ளதாக முறையிட்டனர். அப்போது நபி அவர்கள் பட்டாடை அணிந்திட அந்த இருவருக்கும் அனுமதியளித்தார்கள். விளக்கம்: பேன் பற்றுவது ஒரு நோயாகும். இந்த நோய்க்கு சிகிச்சையாக நபி அவர்கள் பட்டாடையை தேர்வு செய்துள்ளார்கள். பொதுவான நிலையில் பட்டாடை அணிவது ஆண்களுக்கு ஹராம். ஆனால் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் அவசியமான சூழலில் இதை பரிந்துரைத்தால் பாதகம் எதுவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.